வேதனையான ஒரு செய்தி, உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. இலங்கையைச் சேர்ந்த சொந்தங்கள் 3 உடல் எடுக்கிறாங்க. அதில் 2 பேர் இந்த தசத்தலாங்கா நியூஸில் வந்து 2 பேர் தான் போட்டிருக்காங்க. மீன் தொட்டியிலேருந்து எடுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இலங்கையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கொரியாவில் மீன் வளர்ப்பு தொட்டியில், அதாவது மீன் பண்ணை தொட்டியில் தண்ணீர் டேங்க், அதாவது அது மீன் தொட்டியா அல்லது வெறும் தண்ணீர் உள்ள டேங்கா என்ன ஏதுன்னு சரியாக தெரியலை. அந்த தொட்டிக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தருடைய அதாவது ஊறி போய் இருக்குது, தண்ணீரில் நல்லா ஊறி உப்பி போய் இருக்குது. நான் நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு நாள் அல்லது 2 நாள் அந்த உடலில் இருக்கக்கூடிய தோற்றங்களை பார்க்கும்போது ஒரு 2 நாள் மாதிரி இருக்குது. உடலை போட முடியலை, முகங்களையும் போட முடியலை. நான் வந்து அந்த தப்மெயிலில் நான் எடிட் பண்ணியிருக்கிறத காட்டுறேன். மற்ற வீடியோஸை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். இந்த 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 கண்டெய்னர் பாக்ஸ், அதாவது அவங்க இறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர் பாக்ஸில் இருந்து தான் இறக்குறாங்க. கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஆடைகள் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அந்த ஆடைகள்லாம் வந்து போட்ட மாதிரியே தான் இருக்குது. ஷூ, காலில் கிடக்கிற ஷூவை பாருங்கள். அந்த ஷூ, தண்ணீருக்குள்ளே நடக்கக்கூடிய ஷூ கூட அப்படியே தான் இருக்குது. இன்னொரு சகோதரர் அந்த உடம்பை வந்து பார்க்கும்போது அவருடைய உடம்புல வந்து அந்த இது இருந்துச்சு, முகத்தில் வந்து ஒரு இடத்துல இப்படி அந்த வெள்ளையாக பிடிச்சி போயிருந்துச்சு. கொரியாவில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியான தகவல் யார், எந்த ஊர் அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும், சரியான ஊர் பேர் எதுவுமே வரலை. இப்படி வராமல் இருக்கிற நியூஸுகளுக்காவது பிரச்சனை கம்மி. ஊர் பேர் சொன்னால் தான் 1000 பிரச்சனை. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அது கடைசியில் பெரிய அளவில் பாரதூரம் ஆகுது. ஆனால் இதுவங்களை பற்றின தகவல் எதுவும் இல்லை. கொரியாவில் சடலங்களாக மீட்டெடுக்கப்பட்ட இலங்கையர் அப்படின்னு தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது பற்றிய மேலதிக தகவல்கள் ஒன்றுமே, எந்த ஊர், அவங்களுடைய பேர் என்ன, எதுவுமே வெளி வரலை. தயவுசெய்து ரொம்ப கவனம் தொழிலாளர்களே. தன்னுடைய வேலைத்தலங்களில் முடிந்த வரைக்கும் கவனமாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப மோசமான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனாக இருக்குன்னா உடனே வெளியேறி போலீஸ் ஸ்டேஷன் சரி வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. சண்டை பிடிக்காதீங்க, அடிதடிக்க போகாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்தவரையில், அரபு நாட்டை பொறுத்தவரையில் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மற்ற நாடுகள்லேயும் சரி, எந்த வெளிநாட்டிலையும் சரி, நம்மளுடைய நாட்டிலேயே இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் இருக்கிறோம், ஏதாவது அவசரம் என்றாலும் கோல் அடித்து மச்சான் வாடா, மாமா வாங்க, தம்பி வா, அண்ணாவான்னு கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் இடம் இல்லை. நம்ம நாடு, நம்ம ஊருன்னா கூட ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஒரு பிரச்சனைனா கோல் அடித்து சரி யாரையாவது கூப்பிடலாம். அந்த அளவுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. அதனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தயவுசெய்து கவனம். உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம். முதலாவது உசுர் இருந்தால் வேறு எதையாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம். தயவுசெய்து கவனம். முன்னாடி வரக்கூடிய வீடியோ வந்து பாருங்கள். சில வீடியோ வந்து ப்ளோர் பண்ணி தான் போட்டிருக்கிறேன், நடுவில் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இது பெருசாக போட முடியாது, நடுவில் தான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். சரியா? போட்டிருக்கிற வீடியோ வந்து இப்படி ஜூம் பண்ணினீங்கன்னா, இப்படி டிஸ்பிளேயில் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், வீடியோ பக்கத்தில் எடுத்து பார்க்க முடியும்.